ఈ రోజు జండు బాంబుతో చాక్లెట్ చేద్దామని చెప్పి ఎక్స్పెక్ట్. ஜண்டு பாம்புல சாக்லேட்டா? என்னதான் ஆச்சு நம்ம ஊருக்கு? இப்பெல்லாம் விஷம் கூட வீட்லயே செஞ்சுதான் சாப்பிடுவாங்க போல. తర్వాత దీనిలో కొంచెం షుగర్ అలానే వాటర్ యాడ్ చేశాను. వాటర్ వేయడంతోనే మొత్తం మెల్ట్ అయిపోయింది. లాస్ట్ లో బేకింగ్ సోడా యాడ్ చేశాను. బేకింగ్ సోడా యాడ్ చేసినాక కలర్ చూడండి మొత్తం రెడ్ కలర్ లోకి మారిపోయింది. అయ్యయ్యా, ఇది స్టిక్కీగా అవడం స్టార్ట్ అయింది. ఇలా ఒక 5 minutes కి మొత్తం డ్రైగా అయిపోయింది. ఎక్కువ టైం ఏం పట్టలేదు. ఇది ఓన్లీ ఎక్స్పెరిమెంట్ మాత్రమే, అస్సలు తినకూడదు, ఓకేనా? வர வர நம்ம நாட்டுல சேலஞ்ச் வீடியோ பண்றவங்க தொலை அதிகமா போயிட்டு இருக்கு. விட்டா அமிர்தாஞ்சன்ல குழம்பு வச்சு, ஆக்சாயில சூப் வச்சு, ஒவ்வேகாயில ரசம் வைப்பாங்க போல இருக்கு. Pradeep Talks. Pradeep Talks with RJ Pradeep. பர்கர் பர்கர்ல ஏன் பால்லாம் ஊத்துறானுங்க? பர்கர்ல ஐஸ்கிரீமா? டேய், என்னடா உங்களுக்கு பிரச்சனை? ஏன்டா அதை போட்டு இப்படி கொதறி நிக்கிறீங்க? அந்த பர்கர் உங்களுக்கு என்னடா தப்பு பண்ணுச்சு? அது ஏன்டா இப்படி போட்டு சித்திரவதை பண்ணுகிறீங்க? ஆனாண்டா பார்க்கும்போது பதபதிப்பா இருக்கலாம். இதுக்கு மேல தக்காளி வேற, ஊறுகாய் வேற. தக்காளி யாருடா நீங்களா? ஐயோ யூரா, பொச்ச முட்டையில அவுச்ச முட்டையை வெட்டி வைக்கிறாரு. அதுக்கு மேல தக்காளி போட்டாரு. தக்காளியோட சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. அதை திருப்பி போட்டு அதுக்கு மேல சீஸ் வைக்கிறாரு பாரு. சக்தி ஆம்லெட்டா? அடுத்து என்ன? ஆஃப் பாயில் வேறையா? ஆம்லெட் மேல ஆஃப் பாயில் ஒரு லேயர் வச்சுக்கிறாரு. கொஞ்சோண்டு பட்டர் எடுத்துக்கிறாரு. துருவன சீஸ், தம்ஸ் அப். ஒரு முட்டையை எந்தெந்த ஆங்கிள் அபியூஸ் பண்ண முடியுமோ எல்லா ஆங்கிளையும் அபியூஸ் பண்ணிட்டாரு. குழம்பு கொதி வைக்கிறாங்க. என்ன பண்ண போறாங்க? ரைஸ் மேல ஊத்திட்டு முந்திரி பன்னீர்லாம் போட்டு குஸ்காவை சூடு பண்ணி இறக்கி விட்டாங்க. அதுக்கு மேல சீஸா கொடியேத்த போறாங்களா? பூவெல்லாம் போட்டாங்க. நெருப்பு சாக்ஸ் எல்லாம் பண்றீங்க. என்ன ஐட்டம்டா இது? ஃபயர் பிரியாணியா? கொதிக்க வச்ச குழம்பு ஊத்தி கொளுத்தி விட்டு அது பேரு ஃபயர் பிரியாணியா? என் வாழ்க்கையில இன்னும் நான் இந்த எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. குட்டி பண்ணி, இது நம்ம ஆம்லெட் ஆராய்ச்சியாளர் ஐயா தானே? இன்னைக்கு என்ன ஆராய்ச்சி பண்ண போறாரு? ஆரம்பம்லாம் நல்லாதான் இருக்கும். மாம்பழமா? மாம்பழ சீசன் இருந்தாலும் மாம்பழத்தை இறக்கி விட்டாரா? துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வச்ச சரிங்க. துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வச்ச ரெட் புல் எடுத்து என்ன பண்ண போறாங்க? வானல்ல ஊத்துறாங்க. அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. ரெட் புல்லையே இவங்க கொதிக்க வச்சிருக்காங்க. அதுக்கு மேல பட்டரு. வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ரெட் புல்ல ஏதோ சமைச்சிருக்காங்க. மேகி மசாலா. ரெட் புல் மேகியா? Chicken leg right into our chocolate powder. Thick piece of bacon, wrap that up. There is nothing you can't put on chicken. Mixed herbs, cumin on there, tomato paste, some garlic, red chilies. We've got some grapes or sultanas. Pouring our chocolate marinade. Look at that. Paint the town red, they said. You sure those are gonna get crispy under there? Oh yeah. Let's get this chicken mole into the oven. You mean mole? Yeah, same thing. The whole house smells like hot chocolate. We gotta get this out of here. That is sizzling. Wow. I think this is like one of the most unique dishes we've made. Let's just pull one of these out. Oh, that smells so good. Perfectly juicy onions. You want to get this amazing marinade cutting right through that bacon. Just falls right off the bone. Wow. It's perfectly cooked. Cheers. Wow. Chocolatey, chickeny. Who's not gonna love that? I'm here for it.
மை ஃபேவரட் ஸ்வீட் ராகு. இது அது இல்ல. வடக்கு சித்த மருத்துவர் அடேங்க, வடக்குல இந்த மாதிரியான மருந்துகள்லாம் சாப்பிட்றேன். என்ன இலை இது, ரொம்ப காஞ்சி போய் என்ன செய்யறாரு? பாத்ரூம் பக்கெட் பாசி பிடிச்சிருக்கு, அதுல இருந்து தண்ணி எடுத்து தெளிச்சு விடுறாரு. எதுக்கான மருந்தா இருக்கும் இது? அடேனே, அருவாமணியை அவரே தயார் பண்ணிக்கிறாரு. இவர் சித்த மருத்துவர் மட்டும் இல்ல, ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி, வடக்கு விஞ்ஞானி. ஆனா மணலா மருந்து ரெடி பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். என்ன மருந்து பாய் இது? தண்டா? என்னடா இது, நிஜமா சொல்றீங்க? தண்டா இல்ல சம்திங் இஸ் ராங். குட்டிமணி சூப்பர். எஸ். அடா எல்லாம் டெக்னாலஜி. எப்பி பண்டாக யாங்கிட்டீங்க பிளட்டி ராஸ்கல்ஸ். கொஞ்ச நேரத்துல அந்த பிராண்ட் ஓனரே நான் சந்தேகப்பட்டேன். பாத்ரூம் பக்கெட் இது என்னடா, சின்ன வயசுல பாத்ரூம் பக்கெட்ல கேட்ச் பிடிச்சவரோட அந்த மாதிரி வேணுங்கிறாரு. ஸ்நாக்ஸ் ஐட்டமா அடிக்க போறாருன்னா கடைசியில அந்த பக்கம் இருந்து ஒரு ரைட்டு தட்டு போறாரு. ஒரு கையில எதெல்லாம் தெரியுதோ அது எல்லாத்தையும் எடுத்து போட்டு அடேங்கப்பா, பிளேட் வாங்கி வச்ச ஸ்டைல் பாத்தீங்களா? ஸ்டைல் லைக்கான்றான். வடக்கு ஸ்டைல் லைக்கானே இவருதான். மசாலா எடுத்துக்கிறாரு. என்ன மழை படுத்து சிலையா மாதிரி போஸ்ட் பண்ணுகிறாரு. கிண்டல்லாம் கொஞ்சம் நார்மலா தான் இருக்குது. பையனை தீர்மானிக்க சொல்றாரு, மேல பட்டு. அடேங்கப்பா, இது டிஆர் சொல்றது. ஏய் ஏய் போடே, அப்படிதான் போடு. அப்படியே தலைவன் மிக்ஸ் பண்றான். குட்டிமணி, நீ வேணா நல்லா பாரு, அடுத்த பில்கேட்ஸ் இவர்கிட்ட தான் வந்து இந்த ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட போறாரு. அட் அ டைம்ல 4 பேருக்கு ஸ்நாக்ஸ் போட்டான் போடுறான். ஸ்டைல் லைக்கான் தலைவன்டா. ஒரு பிளேட் மட்டும் இல்ல, எத்தனை பிளேட் நாளைக்கு மட்டும் தான் போடுறாங்க. மறுபடியும் டெலிவரி இப்படி. வாட் அ மேன். என்னதான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் தௌலத்தா நீங்க ஒரு டீ குடிச்சாலும் ரோட்டுகள் நின்று காத்து வாயின்னு ஒரு டீ குடிக்கும் போது ஒரு கிக்கு கிடைக்கும் பாருங்க. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். அட பாவிங்களா, அணை கொண்டா கூட விட்டுக்கலடா நீங்க. இன்னும் அணை வச்சு பிரியாணி பண்ண போறாங்களா? ஏண்டா குட்டிமணி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடுறாங்க. யூனிவர்சலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் பயன்படுத்துறாங்க போல. அணை கறி குழம்பு ஒன்னும் சொல்றது.